யூஏஇல நிறைய பேரை இப்போது லாங் லீவ் கொடுத்து ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. நிறைய பேருக்கு வேலையும் போயிருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தில் ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காரமாக அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும். இந்த டைமை இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பிஸ்னஸ் பிளேஸஸை விசிட் பண்ணுங்கள். அங்கே நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸோட ஃபவுண்டர்ஸை மீட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன மாதிரிலாம் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். மைண்டில் வர அடுத்த கேள்வி, பணத்துக்கு எங்கே போகிறது? பக்கத்தில் இருக்க பேங்க்குக்கு போங்க. அங்கே எஸ்எம்இ லோன்ஸ், ஸ்டார்ட் அப்புக்காக என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் எழுதுங்க. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. கொரோனா டைமில் வேலை போன பல பேர் இந்த மாதிரி யோசிச்சதால தான் இந்தியா இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் மார்க்கெட்டாக மாறி இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நடக்குதோ நடக்கலையோ ஒரு ட்ரை பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆகலைனாலும் அது ஒரு லேர்னிங்காக மாறும். ஒரு அடிஷ்னல் டிப்ஸ், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பண்ணுற இது எல்லா ரிசர்ச் ஒர்க்கையுமே ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். தட் வில் கிரியேட் அனதர் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. ஊருக்கு போனவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரொஃபைலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.